இப்போ மதுரையில் ஒரு நீதிபதி வாஞ்சிநாதன் ஒரு வழக்கறிஞரை கூப்பிட்டு மிரட்டியிருக்கிறார். எனக்கு எதிராக நீ புகார் கொடுக்குறியா, இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு. வாஞ்சிநாதன் யாருன்னா அவர் ஒரு அட்வொகேட். அவர் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதுகிறார். இந்த ஊரில் ஒருத்தர் ஆர்எஸ்எஸ் காரர் பெரிய பட்டை போட்டுக்கிட்டு நீதிபதியாக உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் சாதி பார்த்து தீர்ப்பு வழங்குறாரு. ஒரு நீதிபதி அப்படி நடக்கலாமா? சாதி மதம் பார்த்து தீர்ப்பு எழுதலாமா? கடைசி புகலிடம் நீதிமன்றம் தானே. இல்லாதவர்கள் இயலாதவர்கள் அங்கேதானே மண்டியிடுகிறார்கள். அந்த மக்களுக்கு அநீதி இழைக்கலாமா? ஒரு நீதிபதி அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டியவர், பாதிக்கப்படுகிறவர்களுக்கு நீதி வழங்க வேண்டியவர். சாதி பார்த்து, சனாதனம் பார்த்து, வேதம் பார்த்து நீதி தருகிறார், தீர்ப்பு தருகிறார் என்று புகார் எழுதிவிட்டார். அங்க இருக்கிறவன் எவனோ அதை எடுத்து யார் மேல புகார் கொடுத்தாங்களோ அதற்கே அனுப்பிச்சு வச்சுட்டான். உன் மேல இப்படி ஒரு புகார் வந்திருக்கு, உங்க ஊர்ல ஒரு அட்வொகேட் இப்படி போட்டுக்கிறான்னு. உடனே அவரை படிச்சு பார்த்துட்டு வாஞ்சிநாதனை கூப்பிட்டு, உனக்கு எவ்வளவு அழுத்தம் இருந்தா என் மேலே நீ புகார் கொடுப்பியா? இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், அதாவது நீதிமன்ற அவமதிப்பு, உன் மேல கேஸ் போடுறேன். இப்படியும் சில நீதிபதிகள் இருக்கிறார்கள். ஆனால் வேப்பந்தட்டை ஆதிதிராவிட பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து தொடுத்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி என்ன சொல்லியிருக்கிறார்னா, அவங்களும் இந்து தானே, அவன் தெரு எல்லா தெருவிலையும் தேர் போயிட்டு வரணும் தீர்ப்பு போட்டார். எங்கெங்கெல்லாம் தேர் போக முடியுமோ அங்கெல்லாம் சக்கரம் போகுதோ அங்கெல்லாம் தேர் கொண்டு போகணும். இந்த தெருவோட தான் நாங்கள் வருஷா வருஷம் இருப்போம்னா அதெல்லாம் அந்த காலம், இப்ப முடியாது. எல்லா தெருவிலையும் ஆதி திராவிடர்கள் குடியிருக்கிற எல்லா தெருக்களிலும் தேர் போகணும்னு தீர்ப்பு கொடுத்துட்டார். இப்படியும் சில நீதிபதிகள் இருக்கிறார்கள். வேப்பந்தட்டையிலே ஆதி திராவிடர்கள் தெருவுக்கு தேர் வராது என்று சொன்ன உடனே அந்த இடத்தில் பிஜேபி நின்று இருக்க வேண்டாமா? ஆர்எஸ்எஸ் நின்று இருக்க வேண்டாமா? யாரு தெருவுக்கு நீ தேர் போகக்கூடாது என்று சொன்னாய், அவனும் என் சகோதரன் தான். எல் முருகனை நாங்க கூட வச்சிருக்கிறோம், மந்திரி பதவி கொடுத்து. அவர் வாய் திறக்க மாட்டார், நாங்க வாய் திறப்போம் அப்படின்னு எச் ராஜா நிக்க வேண்டியதானே, அண்ணாமலை நிக்க வேண்டியது தானே, நயினார் நாகேந்திரன் நிற்க வேண்டியது தானே, வானதி சீனிவாசன் நிற்க வேண்டியது தானே. பிஜேபியோட உறவு வச்சிருக்கிற அண்ணன் எடப்பாடி பழனிசாமி நிற்க வேண்டியது தானே.